ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கவோத்திய கலெக்ஷன் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கவோத்தியா டெஸ்ஸலெக்டா. இது வந்து ஒரு புதிய வெரைட்டி தாங்க. செகண்ட் வந்து இது பாருங்கள், இதுவும் ஒரு கவோத்தியா தான். இது வந்து குண்டு குண்டாக இருக்கும், ஆனால் ஹைட்டாக வளரும். இது தேர்டு இது வந்து சீப்ரா கவோத்தியா. அதில் வந்து கிளிப்பச்சை கலருங்க, கொஞ்சம் பச்சை லைட் பச்சையாக இருக்கும், நல்ல கோடு திக்காக இருக்கும். அடுத்தது வந்து இதுவும் ஒரு கவோத்தியா தான். இது வந்து பன்னீர் தெளித்த மாதிரியே இருக்கும், லைட்டாக க்ரீன் கலரில் பன்னீர் தெளித்த மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன வெரைட்டி தான். இதுவும் ஒரு கவோத்தியா தான், சின்ன பிளான்டாக தான் வருது. அடுத்து வந்து இது வந்து லைட் க்ரீனில் வர கவோத்தியா, லைட் க்ரீனாக தான் இருக்கும். சீக்கிரம் சைடெல்லாம் நல்ல கண்ணு நிறைய வந்துடுதுங்க. இது வந்து பெருசாக வருங்க, அரிஸ்டாட்டா கவோத்தியா. பெருசாக குண்டாக இருக்கும், பெரிய பிளான்டாக இருக்கும். அடுத்தது வந்து இதுவும் சீப்ரா கவோத்தியாவில் இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும். இந்த கோடு வந்து நல்ல திக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிளாக் கவோத்தியா, லைட் பிளாக் கலர்லேயே இருக்குங்க. இது ஹைட்டாக வளரும். இதுவும் ஒரு புது வெரைட்டி தாங்க, க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு கவோத்தியா. அடுத்தது இது வந்து ஒரு சீப்ரா கவோத்தியா தான். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர டைப் தான். சைடெல்லாம் இப்போவுமே பாருங்கள் நிறைய கண் வந்துட்டு. இது வந்து நார்மல் கவோத்தியா, எல்லார்ட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார் மாதிரியே வரும். இது ஒரு கவோத்தியா. இதுவும் ஒரு கவோத்தியா தான். இது லைட்டாக வந்து இந்த பன்னீர் தெளித்த மாதிரி லைட்டாக இருக்குங்க. இது எல்லா கவோத்தியா வெரைட்டிஸையுமே வந்து ஃபுல் வெயிலில் நான் வைக்கலைங்க. பாதி நேரம் வெயில் வரும் அந்த பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன். சுவரோட ஒட்டி அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி அரைஞ்சி, அதுக்கு மேலே 2 கம்பி வச்சு, அதுக்கு மேலே டைல்ஸு பீஸ் இருந்துங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த வேஸ்ட்டு தான். அந்த பீஸெல்லாம் அப்படியே அடுக்கி, அதுக்கு மேலே 2 ஸ்டெப்பாக அப்படியே இந்த எல்லா கேக்டஸ் வெரைட்டியும் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேங்க. அதில் தான் இந்த கவோத்தி எல்லாமே லைனாக வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது கவோத்தியாக்கெல்லாம் தண்ணி வந்து இந்த மேல் மண்ணுக்கு நல்ல காஞ்ச பிறகு ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா இதெல்லாம் சீக்கிரம் அந்த வேர் வந்து நைஸாக இருக்கும், சீக்கிரம் அழுகி போயிடும். அது மட்டும் கவனமாக இருக்கணும். மழை நேரம் தண்ணி கட்டாமல் பார்த்துக்கிடணும். இதுக்கு வந்து பாட்டி மிக்ஸ் வந்து மண், மணல், சாணகப்பொடி, இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டு. தேங்க்யூ.